கிஜத்துடன் பேசுறேன். இன்றைக்கு கந்த சஷ்டியின் 4ஆம் நாள். இந்த 4ஆம் நாள் நடுவன் நடுநாளாக சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு என்ன விசேஷம்னா, வேலவனை நினைத்து துதிக்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் எளிதில் கிடைக்குங்க. ஆமா, நீங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள் இன்று வேலவனை வணங்கினால் உங்களுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்கும். அதே போல இன்னைக்கு என்ன பண்ணனா, இன்னைக்கும் வழக்கம் போலதான் முருகன் பாடல்களை பாடுங்கள், மனம் உருகி வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். அதே போல என்ன செய்யலாம்னா, அறுபடை வீடுகள் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை, இப்படி அறுபடை வீடுகள் இருக்குது இல்லைங்களா? அதுல ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் போய் இந்த கந்த சஷ்டி நேரத்துல வணங்கலாங்க. ஆனா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா பக்கத்துல இருக்கும். சிலர் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க இல்லையா? உங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள அறுபடை வீடுகள் அருகில் இருந்தால் அவசியம் போய் வணங்கி முருகன் அருள் பெறுங்கள். நன்றி, வணக்கம். என் மனதில் இப்பொழுது உதித்த ஒரு பாடல். முருகனை தோதித்திட முயற்சிகள் பலித்திடும், முருகனை தோதித்திட முயற்சிகள் பலித்திடும், கந்தனை தோதித்திட கவலைகள் பறந்திடும், கந்தனை தோதித்திட கவலைகள் பறந்திடும், வேலனை வணங்கிட வேலையும் கிடைத்திடும், வேலனை வணங்கிட வேலையும் கிடைத்திடும், முருகனை தோதித்திட முயற்சிகள் பலித்திடும், சரவண பவ எனும் மந்திரம் அதுவே அனுதினம் கூறிட நன்மைகள் தங்கிடும், சரவண பவ எனும் மந்திரம் இதை அனுதினம் கூறிட நன்மைகள் நடந்திடும், முருகன் அருள் கிடைத்திட அவன் துதி பாடுங்கள், கந்தன் அருள் பெற அவன் பாடல் கேளுங்கள், முருகனை வணங்கிட முயற்சிகள் பலித்திடும், நன்மையும் நடந்திடும், வேண்டுவன கிடைத்திடும். முருகா சரணம் 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 சண்முகா